இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 5 பார்க்க போகிறோம். சங் ஜின்வூ ஹாஸ்பிட்டல் இருந்த நர்ஸை சிம் பண்ணுறதை காட்டுவாங்க. அந்த ஹீரேங்க் கண்டது தானே அவனோட உடம்பு ஹாட்டாக இருக்குன்னா ஒரு நர்ஸ் இன்னொரு நர்ஸ் கிட்ட இவ்வளோ ஃபாஸ்ட் நடந்தாலும் நான் பார்த்ததே இல்லை சீரியஸான்பா. ஷாக் ஆயிருப்பா. எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள போறப்ப ஷாக் ஆயிருவா உடம்ப பார்த்துட்டு. ஜின்வூ சாரி கேட்கவும் இல்லை நான் தான் கேட்கணும்பா. மனசுக்குள்ள மசில்ஸ் நல்லா இருக்கு, எப்பவும் இவன் உடம்பு இவ்வளோ அமேசிங்காக இருக்குமான்னு திங்க் பண்ணுவா. சங் ஏதாவது வேணுமான்னு கேட்கவும் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்பா. நல்லா இருக்கேன் தேங்க்ஸுங்கவும் நீங்க ரெடினா ரிசப்ஷனுக்கு வாங்க, பேப்பர் ஒர்க் பார்த்துக்கலான்பா. தேங்க்ஸ் கேட்டு வெளியே போறப்ப கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. கான்டாக்ட் இன்ஃபோவான்பா சங். எதுவும் நினச்சிக்கலாம் கொடுங்கன்பா. நான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அனுப்பதான் கேட்பாங்க போலன்ட்டு கொடுக்குறேன்னு இருப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நியூஸ்ல காட்டுவாங்க. பேக் யூன்ஹோவை இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த லேடி ஹண்டர் பேக். இந்த கண்ட்ரில இருக்க 7 பிஸியான ஹண்டர்ஸ்ல நீங்களும் ஒருத்தர். ஒரு ஹண்டரோட லைஃப் டஞ்சன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருந்தா எப்படி இருக்குன்னு கேட்பா. அது ஒரு நல்ல கேள்வின்ட்டு பேக். பல பயிற்சிகள் இருக்கும், ஒவ்வொரு நாளும் உங்களோட ஸ்கில்ஸ் அது மெருகேற்றும். ரியல் காம்பேட்கான டச்ல லூஸ் விட்டோம்னா நம்மளோட இன்ஸ்டிங்ஸை மொத்தமா டல்லாக்கிருமா. அந்த லேடி தினமும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு கேட்பா. பேக் என் விஷயத்துல ஃபயர் ஃபைட்டரா நான் இருக்கப்ப எனக்கான ட்ரைனிங் ஹேபிட்டை உருவாக்கினேன். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நம்ம காம்ரேட்ஸ்க்கு காயப்படும். அந்த தாட் தான் எப்போ என்ன நிக்க வைக்கணுமா. இதெல்லாம் ஜின்வூவோட தங்கச்சி பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு ரியலைஸ் பண்ணிட்டு கிளம்புவா. ஜின்வூன் கூப்பிடவும் தூங்கி எந்திரிச்சு வந்த தலைவன் என்ன ஸ்கூலுக்கு போற ஜாக்கிரதையா போன்பான். நேற்று நைட் சமைச்ச சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருக்கு, வேணா சாப்பிட்டுக்கன்ட்டு ஜின்வூவோட உடம்பு பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பா. கொஞ்சமான்பா. பக்கத்துல போயிட்டு என்ன விட உயரமா இருக்க, எக்ஸசைஸ் பண்ண ஹைட் ஆகுமா, அடல்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட ஆண்கள் வளருவாங்க போலன்ட்டு சிரிச்சுட்டு கிளம்பிடுவா. கொடை எடுத்துட்டு போன்னு கொடையை நீட்டுவான். மழையில வராது, ஹெவியா இருக்கும் பேக்ன்ட்டு முன்னால போகுவோம். பின்னால எடுத்து கொடை அவனே பேக்குள்ள வச்சுட்டு சேஃபா போன்னு தள்ளி விடுவான். சரி கிளம்புறங்கவும் ஜாக்கிரதைன்பான். டிஸ்பிளே வரவும் 10 கிலோமீட்டர் ரன்னிங் மட்டும் அப்புறம் பண்ணிக்கலான்ட்டு தனக்கு தானே இந்த ஸ்டாட்ஸ்னால தான் எனக்கு மசில் வந்துச்சுன்னு கேட்டு இப்படி நான் லெவலப் ஆகி போயிட்டே இருந்தேனா முடிவில் பாடி பில்டர் மாதிரி ஆயிருவணும்னு சிரிப்பான். ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே வரும். 18th லெவல்ல இருப்பான். இதுக்கு முன்னால கிடைச்ச பாயிண்ட்ஸே இன்னும் யூஸ் பண்ணல. இந்த பாயிண்ட்ஸ் இதுல போடலாம். ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தினா நான் பண்ற டேமேஜ் அதிகமா இருக்கும், ஆனா வைக்கிற அடி பள்ளினா பாயிண்ட்லெஸ். அதனால எஜிலிட்டி தான் முக்கியம், சுறுசுறுப்பு. நான் என்னோட ஸ்ட்ரென்த் எஜிலிட்டி அதிகப்படுத்திக்கிறேன். வைட்டலிட்டி எப்பவும் உதவும். அப்புறம் உணர்ற தருணமே ஹேண்டியா இருக்கு. புத்திசாலித்தனம் அதுக்கும் மேஜிக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியுது. நிஜமா எனக்கு தேவையான்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பான். கம்ப்ளீட் ஆகும்போது ஃபோன் வரும். ஹலோ இது சங் ஜின்வூன்பா. ஆப்போசிட் பர்சன் எதைய ஃபோன் எடுத்துட்டு போலேன்பா. இல்லைங்க ஹாஸ்பிட்டல் இருந்தேன், ரெண்டுக்காக தான் சொல்லி கேட்பான். இந்த மாசத்துக்கான வாடகை இன்னும் கொடுக்கல, டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. இப்பவே தரன்பா. சரி காத்திருக்கன்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாரு. தேங்க்ஸ் பண்ணி கால் கட் பண்ணிட்டு நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் ரீஅவேக்னிங்னு எனக்கு தெரியல, ஆனா காப்ளின்ஸ் இப்ப என்னால ஈஸியா அளிக்க முடியுது. ரெண்ட் கொடுக்கறது கஷ்டமா இருக்காது, அதை எக்ஸாக்டாவும் சொல்லிட முடியாது. நல்ல காசு பார்க்கணும்னா ஹையர் ரேங்க்டு கேட்ஸ்க்கு நான் போயாகணும். ஆனா யாரும் ரேங்க் ஹண்டர்ஸ் போக விட மாட்டாங்க. பிரைஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ஹையர் ரேங்க் இருந்தா பெட்டர் கேட்ஸ் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கவனமா இருந்தா இன்னும் அதிகம் சம்பாதிக்கலாம். நான் நிச்சயமா தனிச்சு நிக்கணும். ரீஅவேக்னிங்ல ரொம்ப அரிதானது. இதுக்கு முன்னால ஹண்டர் லெவலப் ஆகி ஸ்ட்ராங் ஆகதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது இன்னும் கூடுதலான ஆய்வுன்னு பொருட்படுது. முழு பூசணியும் சோத்துல மறைக்கிற மாதிரி பிரஸ் முழுகிடுவாங்க. பெட்டர் தள்ளி இருக்காது. ஏன்னா நான் ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இதை பண்ணக்கூடாதுன்னு நோட்டிபிகேஷன் வரவும் ஷாக் ஆவான். ஜின்வூ ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவார்ட்ஸ் கொடுக்கும். ஃபுல் ரெக்கவரி, எபிலிட்டி பாயிண்ட்ஸ் +3, ரேண்டம் லூட் பாக்ஸ்னு அக்செப்ட் கேஸ் கொடுப்பான். ஹுவாங் டாங்ஸும் அவன் டீம்மேட்ஸோட ஹலோ சொல்லுவான் சங்க்கு. நான் ஹுவாங் சொல்லி அறிமுகப்படுத்திக்குவோம். நான் சங் ஜின்வூன்பா. ஹுவாங் ரேங்க் தானு கேட்பான். பின்னாடி எனக்கு இவர தெரியுமே, இவர் ரொம்ப ஃபேமஸ்ன்பான். இவரோட நிக் நேம் கூட த வீக்கஸ்ட் ஹண்டர் ஆஃப் ஆல் மேன்கைண்ட்ன்பான். இதை கேட்டச்சோ பயங்கரமா சிரிப்பான். இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன்னு ஹுவாங் சொல்லவும் சங் ஆக்சுவலா நான் ரேங்க் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்பான். வாங்க அப்பெல்லாம் இல்ல, குவாட்டா ஃபில் பண்றதுக்கு தான் போன்ல சொன்னதை கன்ஃபார்ம் பண்றேன். இது ரேங்க் டஞ்சன், 8 பேர் தேவை உள்ள போக. இதுல பாதி ரேங்க் பீப்பிள் இருக்கணும். நீ போராளியா இருக்க மாட்ட, அதனால கொள்ளையடிச்சதை அவங்க கூட பகிர்ந்துக்க மாட்டோம். ஆனா பார்ட்டிசிபேஷனுக்காக நாங்க உனக்கு 20 lakhs தருவோம்பாங்க. சங் மானாவை சென்ஸ் பண்ணிட்டு 4 ரேங்க்ஸ் அப்புறம் 2 சப் ரேங்க்ஸ். புரிஞ்சது, என்ன பண்ணணும் சொல்லுங்கன்பா. பேக்கை தூக்க ஹெல்ப் பண்ணிட்டு வாங் உள்ள சாப்பாடு இருக்கு சாப்பிட, கூடவே ஸ்பேர் கிளாத்ஸ் அண்ட் கியர் இருக்கு ஃபர்ஸ்ட் எய்டோடன்பா. சங் ஹீலர் இல்லாம அதை பண்றீங்களான்னு கேட்பான். வாங் இண்டிபெண்டா நம்மள போல இருக்கவங்க இதை தக்க வச்சுக்க என்ன கஷ்டப்படணுங்கிறது உனக்கே தெரியும் நம்பரன்பா. தோல்ல கை வச்சுட்டு எங்களோட எல்லா ரைட்ஸுமே ஹீலர் இல்லாம தான் பண்ணுவோன்பா. மனசுக்குள்ள டேங்க்ஸும் டேமேஜ் டீலர்ஸ் மட்டும் இருக்க ஸ்குவாட் கிரேசியா இருக்கு, ஆனா இங்க ஹீலர் இல்லாதது எனக்கு உறுத்துதுன்னு திங்க் பண்ணுவான். கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்லுவான். வாங்கி சைன் பண்ணும்போது மனசுக்குள்ள சங் டஞ்சனுக்குள்ள நடக்கிற எதுக்குமே பொறுப்பு இல்லையான்னு திங்க் பண்ணிட்டு சைன் போடுவான். கான்ட்ராக்ட் கொடுக்கவும் பேப்பர் கொடுப்பான். யூஜின்ஹோ இங்க ஒரே காரணத்துக்காக தான் இருப்போம் போலயே. நான் யூஜின்ஹோ 21 வயசு ரேங்க் ஹண்டர், கோட்டாக்காக தான் நானும் வந்தேன்மா. சங் மனசுக்குள்ள எப்படிப்பட்ட கியரோட ரேங்க் ஹண்டரா, கண்டிப்பா இந்த பையனோட ஃபேமிலி பணக்காரங்களா இருக்கணும்னு திங்க் பண்ணுவான்.
ரேங்க் டஞ்சன்ல ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லி கேட்பா யூ. கவலைப்படாதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்பா. கிளம்பவும் சங் தான் 2 பேக்கையும் தூக்கிட்டு போவான். பேக் வெயிட்டா தெரியுது, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்பான் யூ. தேங்க்ஸ், இருந்தாலும் பரவாயில்லன்றான் சங். நான் சின்ன பையன்கனால அமைதியா இருக்கிறத பத்தில கவலைப்படாதீங்கன்பா யூ. சங் புரிஞ்சதுன்பா. இந்த சைட்டை ஹேண்டில் பண்ற பிரசிடென்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 மாசத்துக்கு முன்னால 900 பில்லியன் ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஒர்க்கர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் பயந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க மூடு தெரியாம வளர்றேன் போல. சோசியலா பழகிறதுல நான் குட் இல்லைன்பா. கேட் கிட்ட போகவும் சைஸ் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆவாங்க எல்லாரும். டாங்சூக் கிட்ட இது சி ரேங்க் டஞ்சன் தானான்னு கேட்பாங்க. அசோசியேஷன்ல இருக்கவங்களே இதை 2 தடவை செக் பண்ணி சி ரேங்க் டஞ்சன் தான் சொல்லியிருக்காங்க. டவுட் வேணான்பா ஹுவாங். யூ கேட் சைஸ் பெருசா இருக்கு, நமக்கு எதுவும் ஆகாதுலன்னு கேட்பான். சங் சைஸ் மேட்டர் இல்ல, அதுக்குள்ள இருந்து வர மேஜிக் பவரோட லெவல் தான் ரியல் இண்டிகேட்டர். அப்படிதான் அசோசியேஷனும் ரேங்க் அசைன் பண்ணுவாங்க. ரொம்ப ஆபத்தான பி ரேங்க் இல்லைன்னா அதுக்கும் மேற்பட்டத லார்ஜர் கில்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சி ரேங்க்ஸும் அதுக்கு கீழே இருக்கிற மோசம் இருக்காதுன்பா. ஜின்ஹோ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கேன்பா. ஜின்ஹோ கொஞ்சம் நாளா ஹண்டரா இருந்திருக்கேன்ட்டு சங் மனசுக்குள்ள சி ரேங்க் டஞ்சனா இதுக்கு முன்னாடி நான் டேக்கிள் பண்ணதே இல்லைன்னு திங்க் பண்ணுவான். ஹுவாங் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லுவான். கத்தி எடுத்துட்டு தயாரான்னு கேட்பான் யூ. சங் தயாரன்பா. ஹுவாங் கியூஹான் கிட்ட லைட் தேவைன்பா. வெளிச்சம் தெரியவும் என்ன மாதிரி நடக்குது, மிருகங்களே இல்லையன்பா ஹுவாங். கியூஹான் வெளிச்சமும் இல்லைன்பா. லெஃப்ட் சைட்ல இருக்கவன் மோஸ்ட் ஆஃப் த டஞ்சன்ஸ்ல க்ளோ ஸ்டோன்ஸ் கவர் ஆயிருக்குன்பா. சங் மனசுக்குள்ள இது பிச் பிளாக்கா இருக்க டஞ்சன், இது காட்டன் கோயில்ல நடந்ததை ஞாபகப்படுத்துன்னு திங்க் பண்ணுவான். யூ சங் கிட்ட க்ளோ ஸ்டோன்ஸை பத்தி கேட்பான். கொகை போல இருக்க டஞ்சன்ஸ்ல மங்கர ஒளி வீசுற கற்கள் தான் இதுன்பா. செவர்கள் தரைகள்ல கவர் ஆகி உள்ள இருந்து வெளிச்சம் வரும்பா. அப்பனா மேஜிக் பீஸ் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ற எசன்ஸ் ஸ்டோன்ஸ், டஞ்சன்ஸ்ல இருந்து மைண்ட் பண்ற மானா ஸ்டோன்ஸ், அப்புறம் கோகைகளை வெளிச்சமாக்குற க்ளோ ஸ்டோன்ஸ் மிக்ஸ்அப் பண்ண ஈஸியா இருக்குமா. சங் உனக்கு இது பழகிரும்பா. இவங்க எதுவுமே தெரியலையே, மேஜிக் பீஸ் இல்லாத டஞ்சன்ஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்பான். சைலண்டா இருக்க சொல்லிட்டு சத்தத்தை கேட்டு சங் மனசுக்குள்ள அதுக்கு எங்க தான் இருக்கு, அது இன்னும் அதுக்குள்ள ஷோ பண்ணலைன்பா. வாங்க ரெடியா இருக்க சொல்லுவான் அவனோட சப்பார்டினேட்ஸ். சங் மனசுக்குள்ள என்ன கிரியேச்சர் இருளுக்குள்ள அதிக நம்பர்ஸ்ல இழுக்கப்படும் அப்புறம் லைட்டால இருக்கப்படும் கேள்வி கேட்டுக்குவான். அது இன்செக்ட் டைப் பீஸ்னு கத்துவான் சங். இன்செக்ட் டைப்ஸ் ஆன்ட்டு ஏதாவது தெரியுதான்னு கத்திக்குவாங்க. வாங்க எதுவும் தெரியலமா. இது என்ன எறும்பு புத்தா, அப்படி இருந்தா நம்ம நிலம மோசம்ட்டு சத்தம் பக்கமா நெருங்கிட்டே இருக்கு, டனல்ஸும் நிறைய இருக்குன்னு பயப்படுவாங்க. சங் சரியான டைம்ல நமக்கு மேல இருக்குன்பா. கியூ ஆன் அட்டாக் வைப்பான். எல்லா பூச்சிகளும் வரவும் ஹுவாங் எங்கிட்ட வாங்கன்பா. யூ கூட சண்டை போடாம பூச்சிகள் அவங்ககிட்ட இருக்கப்படும். என்ன மிஸ்டர் ஹுவாங்க நோக்கி போதுன்பா. யூ சங் டான்ஸ்கில பயன்படுத்துறாரு. இவர் சி ரேங்க்ங்கிறதுல ஆச்சரியமா இல்லைன்பா. ஹுவாங் பூச்சி அடிச்சுட்டு ஜின்சு கிட்ட 11 o'clockன்பா. சரின்பா. யூ ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்லி கியூவான் கிட்ட கேட்கவும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு 5 4 3 2 1 அதுல தாக்க போறோம் அட்டாக் வைப்பான். இதை ரேப் பண்ணலான்பா ஹுவாங். இதெல்லாம் பார்த்த சங் இவங்க நல்லா கோஆர்டினேட்டா இருக்காங்க, ரொம்ப வருஷமா ஒன்னா வேலை செய்யறாங்கிறத பார்த்தாலே ஈஸியா தெரியுது. இருந்தாலும் இங்க ஹீலர் இல்லாதது இவங்க கொஞ்சம் ரஃபா இருப்பாங்களோங்கிறத பிரதிபலிக்குதுன்பா. ஜின்ஹோ கிட்ட பெரிய லெவலான ஸ்கில் இல்ல, ஆனா அவன் கியர் காப்பாத்துது. எல்லாம் நல்லா செயல்படுறாங்கன்னு போது ஒரு பூச்சி அட்டாக் பண்ண வரும். காலாலேயே காலி பண்ணிட்டு சங் ஏதோ சரியில்லைன்பா. ஹுவாங் கடைசியும் காலி பண்ணிட்டு ஜின்சுக்க கூப்பிடுவான். எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சுங்கவோம். ஹுவாங் எசன்ஸ் கற்களை எடுத்து 7 வேஸ்ல பிரிச்சுக்கலான்பா. நம்ம ஃபேவரட்டான வேலைன்ட்டு செய்வானுங்க. ஹுவாங் சங் கிட்ட ஆரம்பத்துல நல்லாவே உதவுன, கொஞ்சம் தாமதமா நோட் பண்ணியிருந்தாலும் கஷ்டங்கும் போது சங் பரவாயில்லன்பா. அதுக்கு மேல இருந்து வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பான். உள்ளுணர்வுன்பா சங். ஹுவாங் அது ஷார்ப்பான உள்ளுணர்வுகள் எங்களை காப்பாத்திருக்குன்பா. ஒரு பூச்சியோட காயத்தை பார்த்துட்டு இதை பாருங்கன்பா. கியூயான் ஹுவாங் கிட்ட பார்த்துட்டு ஜுவாடாலான மாதிரி தெரியலேன்பாங்க. எந்த வெப்பன்ஸாலையும் அட்டாக் பண்ண மாதிரி தெரியல, பீஸ் பீஸா உடம்பு கிளியப்பட்டிருக்கு. என்னன்னு பொருளின்பா கியூயான். ஹுவாங் ஒருவேளை வேற மேஜிக் பீஸோட சண்டை போட்டுருக்குங்களோன்பா. அப்படின்னா இதுகளை விட வலிமை இங்க வேற ஏதோ இருக்குமான்னு சொல்லி கேட்பான் கியூயான். ஹுவாங் மனசுக்குள்ள இந்த பூச்சிகளை கொள்ற அளவுக்கு ஒன்னான்ட்டு திங்க் பண்ணுவான். யூ அந்த மேஜிக் பீஸ்ட் காலி பண்ணதை பாத்தீங்களா சங் கேட்பான். சங் யூ கிட்ட உன்னோட ஜுவாடும் ஷீல்டும் விலை அதிகம்லன்னு கேட்பான். யூ இது எனக்கு ஃபர்ஸ்ட் ரைடுங்கனால எங்க அப்பா நல்லதான் வாங்கி கொடுத்தாருன்பா. சங் இதை நான் எப்படி சொல்றதுன்னு உறுதியே இல்லை, ஆனா நம்ம கவனமா இருக்கணும்பா. ஹண்டர் அசோசியேஷன்ல காட்டுவாங்க. ஹண்டர்ஸ் ட்ரைனிங் எடுத்துருக்கப்ப ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். என்னடா சத்தம் கேட்போம். இந்த சவுண்ட் எப்பவும் கேட்கறதான். கில் மாஸ்டர் பயிற்சியில இருக்காருன்பா. பேக் இருப்பான். என்ன அவ்வளவு பெரிய கல்ல ஒரே அடியில காலி பண்ணிட்டாரான்ட்டு ஷாக் ஆவான். பேக் இது வார்ம் அப் பாயிங் கூட இல்ல, ஏதாவது இதை கிளீன் பண்றீங்களான்னு கேட்பான். சி ரேங்க் டஞ்சன்ல காட்டுவாங்க. யூ இது லாங் டிஸ்டன்ஸ், இதுக்கும் ரேங்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்பான். மேஜிக் பவர் ரேட்டிங்கை பத்தி மென்ஷன் பண்ணீங்கல்ல, அந்த வகையில டஞ்சன் பெருசா இருக்கு ஆனா மோஸ்டா காலியா இருக்குல்லன்னு சொல்லி கேட்பான். சங் ஆமான்கவும் இவ்வளவு பெரிய டஞ்சன்ல இந்த பேக்ஸ் தூக்கிட்டு அலையாது கஷ்டமா இருக்கும்லன்பா. நீங்க ஓகே தானே ஜின்னு கேட்கறப்ப சங்க அவ்வளோ ஒன்றும் இல்ல, சண்டை போடாம பே பண்றேன்னு சொல்லிருக்காங்களே, இது ஒரு நல்ல டீல் மனசுக்குள்ள. இது ஒரு நல்ல டீலா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னமோ உறுத்திட்டே இருக்கு. இவங்கள ஒரு ஹீலர் கூட இல்ல, அந்த கோட்டா ஃபில் பண்ணதான் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்கும் போது ஒரு பூச்சி பாதி உசரோட துடிக்கும். சப்பார்டினேட்ஸ்ல ஒருத்தன் தலையை விட்டுவான். ஹாங் கொஞ்சம் வினோதமா இருக்குன்ட்டு இவ்வளவு தூரம் வந்து ஹெல்த்தி பீஸ்ட் இல்லைன்பா. ஒன்னு ஆல்ரெடி இன்ஜூர் ஆயிருக்கு, இல்லைன்னு செத்து கிடக்குதுன்னு பண்ணோத்தான். பாசிங்க தான் எங்கேயாவது இருக்கணும்பா கியூஹான். ஹாங் அது செய்தான், இல்லைன்னா இந்த கேட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்பா. கியூஹானை தடுத்துட்டு வெளிச்சம் கேட்பான். சிலந்தி வலைகளை பார்த்துட்டு கண்டிப்பா தான் பாஸ் சேம்பரா இருக்கணும், வாங்க போலான்பா. ஹாங் உள்ள இருக்க மான ஸ்டோன்ஸை பார்த்துட்டு வாயை பழப்பாங்க. எசன்ஸ் ஸ்டோன் அளவுக்கு வேல்யூ இல்ல, ஆனா நிறைய இருக்கிறத பார்த்தா பில்லியன்ஸ் ஒத்துன்பாங்க. ஹுவாங் கிட்ட உங்க அண்ணதை பார்த்தா கண்டிப்பா பொறாமப்படுவாருன்பாங்க. அவரை ஏன் இழுக்கிறீங்கன்பா கியூஹான். ஹுவாங் மனசுக்குள்ள டாங்ஸு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு, நீயே எப்பவும் சரியானதா இருக்க மாட்டேன், நான் எப்பவும் உங்ககிட்ட மரியாதை காட்டுவேன்னு நீ நினைக்காம இருக்கிறது நல்லது தம்பி. இதால என்னோட ஸ்ட்ரைக் டீமை வளர்த்து வந்துட்டு சிரிப்பான். இத்தனை கிறிஸ்டல்ஸை 7 பங்கா பிரிச்சாலும் ஒருத்தருக்கும் 100 மில்லியன் கிடைக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. யூ சங் கிட்ட அவனோட கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் கேட்பான். லீகல் ஸ்டஃப் பாக்குறதுல நான் சேர்ந்தவன்ட்டு. ஹுவாங் கிட்ட போயிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல இங்க கிடைக்கல அவருக்கு பங்குலின்னு போட்டிருக்கு. இத்தனமான கிறிஸ்டலும் மிருகங்கள் கிட்ட இருந்து கைவிடப்பட்டது, நம்ம எந்த பீஸையும் கொள்ள, இதை ஏன் 7க்கு பதிலா 8 பிரிக்க கூடாதுன்னு கேட்பான். ஹுவாங் ஒத்துக்குவான், ஆனா அதுக்கு முன்னாடி இதை டீல் பண்ணி ஆகணும்பா. பார்த்தா இந்த டஞ்சனோட பாஸ் இருக்கும். ஹுவாங் உனக்கே தெரியும் நினைக்கிறேன், பாஸை தோக்கடிச்சிட்டா கேட்டு மூடிடும். இந்த ஸ்பைடரோட சண்டை போடுறதுக்கு முன்னால மான கிறிஸ்டல்ஸ் எடுத்தாகணும். அதிர்ஷ்டவசமா பார்க்க
பார்க்க போனா அது தூங்கிட்டு இருக்கும் போல. இதெல்லாம் சுரண்ட பர்ஃபெக்டான டைமிங். சுல்ஜின் கியர் எங்கன்னு கேட்பான். அதுக்கு அவன் இவ்வளவு மானகஸ்டில் கிடைக்கணும் எதிர்பார்க்கல. கேஸ்லாம் வண்டியில இருக்கும்பா. கூடவே எடுத்துட்டு வான்னு சொன்னான்லன்ட்டு சத்தம் போடுவான் ஹுவாங். எக்யூப்மெண்ட்ஸ் போய் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு வான்ட்டு ஹுவாங். நீங்க 2 பேரும் இதை பாத்துக்கங்கன்பா. இது பாஸ் சேம்பர், நானும் இவரு மட்டுமான்னு கேட்பான். இதை கேட்ட ஹுவாங் அது வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும் போல. தொல்லை பண்ணாத வரைக்கும் அதை எந்திரிக்காதுன்னு நினைக்கிறேன்பா. ஆனாங்கும் போது ஹுவாங் இதானே உனக்கு ஃபர்ஸ்ட் ரைட், அது மட்டும் இல்லாம சங்குக்கு இதான் ஃபர்ஸ்ட் சி ரேங்க் டஞ்சன், என்ன நம்புங்க ஓகே. அதுன்னு மட்டும் இல்லாம நான் என் குழுவோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும். நாங்க இப்ப இங்க இருந்து பிரேக் எடுத்துக்கணும்பா. சங் மனசுக்குள்ள சி ரேங்க் டஞ்சனை டேக்கிள் பண்ண 8 பேர் தேவைங்கிறதா ரெகுலேஷன். நானும் ஜின்ஹோவும் இல்லைனா ஸ்ட்ரைக் டீம்ல 6 பேர் தான் இருப்பாங்கன்பா. ஹுவாங் சொல்லியிருப்பான்ல எல்லா ரைட்ஸுமே ஹீலர் இல்லாம தான் போகணும். சங் மனசுக்குள்ள எல்லா ரைட்ஸ்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே சி ரேங்க் டஞ்சன்ஸை டேக்கிள் பண்ணியிருக்காங்க தனக்கு தானே. அதனால கோட்டாக்கு ஏத்த ரெகுலர் பர்சன்ஸ் அவங்க கிட்ட இல்லையான்னு கேள்வி கேட்டுக்குவான். நடந்து போயிட்டு இருந்த ஹாங் திரும்பி ஈவிலிஷா கியூஹான் பாஸ் சேம்பரை மூடுறான்பா, அடைச்சு விட்டுருவானுங்க. இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு என்ட்ரன்ஸ் மூடிச்சு என்ன அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களான்னு கேட்பான். சங் மனசுக்குள்ள அந்த நாயகத்தை செய்வாங்கன்னு எதிர்பார்த்தன்பான். சங் கிட்ட நீ நிஜமா நிறைய வஞ்சகர்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஆபத்தா இருந்தாலும் போதுமான அளவு ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஆனா அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே தனிமைப்படுத்தப்பட்டது. அதுக்குள்ள நீ குற்றமே செஞ்சாலும் அது எப்பவும் வெளிச்சத்துக்கு வராது. டஞ்சன்ஸ்ல செக்யூரிட்டி கேமராஸ்லாம் கிடையாது. அப்புறம் உயிருள்ள விட்னஸ்னு யாரும் இல்லாதப்ப அங்க எவிடன்ஸ்ங்க ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. சில சமயங்கள்ல எதிரிகளுக்கு பலவீனமானவங்களை பொறியாக்குவாங்க, இல்லனா கைவிட்டுருவாங்க. பள்ளி தன்னோட வாழை கைவிடுறது போலன்னு இருப்பாரு. மான கிறிஸ்டல் பஞ்ச் பண்ணிட்டு சில மான கிறிஸ்டல்ஸ்க்காக நம்மளே கொள்ள முயற்சி பண்ணுவாங்களான்ட்டு கான்ட்ராக்ட பத்தி மென்ஷன் பண்ணாம இருந்திருக்கணுமோன்னு ஃபீல் பண்ணுவான். சங் மனசுக்குள்ள வேற வழியில வந்திருப்பாங்க. ஒரு தப்பான மூவ் நடந்தப்பவே கொல்ல பார்த்தாங்க. அதெல்லாம் விட முக்கியமாட்டு ஸ்பைடரை பாக்குறப்ப அது முடிச்சிருக்கும். ஜின்ஹுவை பின்னால போக சொல்லிட்டு அதை நான் பாத்துக்கிறேன்பா. தேவைப்பட்ட நம்ம இங்க வெளியே போகணும். அந்த ஹோங்கோட டீம்மேட்ஸ் நினைச்சிருப்பாங்க. ஒரு சி ரேங்க் பாஸ் அப்புறம் ஒரு ஹி ரேங்க் ஹண்டர். இந்த விஷயம் லிட்டரலா வேற லெவல்ல இருக்க போதுன்பா. ஸ்பைடர் பயங்கரமா கத்தவும் சங் மனசுக்குள்ள வேற லெவலான்ட்டு கார்டன் டெம்பிள் திங்க் பண்ணிட்டு இல்ல அந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன்ட்டு பேக்ல கீழே போட்டு ஜின்ஹோ விலகிக்க இதோட நான் சண்டை போடுறேன்பா. இருங்க என்னன்னு கேட்பான். சங் இதை நான் காலி பண்றேன்ட்டு நிப்பான்.